ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஹெல்தி அண்ட் ஈஸி ரெசிபி தான். அது வந்து பீஹுன் கோரிங்னு சொல்லி ஒன்று செய்ய போகிறோம். பீஹுன்னா நூடுல்ஸ் தான், ஆனால் அது வந்து நம்மளோட பச்சை பயிரில் செஞ்ச நூடுல். அதுக்கு பேர் வந்து பீஹுன். அதோட வந்து கோரிங்னா ஃப்ரை. ஸோ அது ஃப்ரைட் நூடுல்ஸ் அது செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து வெரி ஹெல்தி. நூடுல்ஸ் நார்மலாக வந்து மைதாவில் செய்வாங்க, அது அவ்வளோ ஹெல்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து பச்சை பயிரில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தி. இது சைனீஸ் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். சைனீஸுக்கு வந்து இது ஃபேவரட் நூடுல்ஸ். நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைடு நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், கார்லிக் சாப், இது வந்து செசமி ஆயில். இங்கே உள்ள சைனீஸ் செசமி ஆயில் இந்த மாதிரி தான் இருக்கும், சாஸ் மாதிரி இருக்கும், அது செசமி ஆயில். இது வந்து சோய் சாஸ். இது வந்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அனியன், கேரட், 3 கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம், கொஞ்சோண்டு ப்ரௌன் சுகர், இது வந்து சால்ட்டு, this one white pepper, இது வந்து black pepper. நான் வந்து எப்போதுமே black pepper கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். இது வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு cucumber நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலி குக்கிங்க்கு தேவையில்லை, இது சும்மா ஸ்நாக் மாதிரி அதோட சேர்த்து சாப்பிடுவோம். இது வந்து ஆக்சுவலி பீஹுனை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சோம்னா நல்லா வெந்துடும். இது வந்து குக் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டு சும்மா ஜஸ்ட் போட்டு எடுத்தால் போதும். ஊற வச்சு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி எடுத்து பிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஈஸியாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து வெயிட் லாஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது வந்து வெரி ஹெல்தி. நூடுல்ஸ் நான் சொன்ன மாதிரி நூடுல்ஸ் வந்து மைதாவில் செய்வாங்க. இது வந்து க்ரீன் கிராம், அதாவது பச்சை பயிரில் செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி நீங்கள் இது செஞ்சு சாப்பிடலாம். செசமி ஆயில் ஊற்றுறோம், கார்லிக். சைனீஸ் ஸ்டைல் வந்து எப்போதுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகும். ஸோ இதில் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகிறது கேரட். ஸோ ஃபர்ஸ்ட் அதை சேர்த்துடலாம். எல்லாமே ஹாஃப் பாயிலில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப வெஜிடபிள்லாம் வேக வச்சு சாப்பிட போகிறது இல்லை. சைனீஸோட ஹெல்த்துக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அதுவாக கூட இருக்கலாம். அவங்க எல்லாமே ஹாஃப் பாயிலில் தான் சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்லாம் ரொம்ப வேக வச்சு சாப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் பீன்ஸ் போடுறோம். இப்போ 3 கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இது வந்து சைனீஸ் ஸ்டைல், மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்தியன் ஸ்டைல் மாதிரி மசாலா அது இது அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். இப்போ அனியன் போட்டுடலாம். எனக்கு வந்து அனியன் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு நான் விருப்பப்படல. நீங்கள் வந்து உங்களுக்கு அனியன் ஃப்ரை ஆனதான் பிடிக்கும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டோன்னே அனியன் போட்டுருங்க. நான் வந்து எனக்கு வந்து ராவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால அனியனை வந்து கடைசியில் போட்டுருக்கேன். ஓகே, அவ்வளோதான். நமக்கு வேண்டிய வெஜிடபிள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ பீஹுனை போடுறோம்.
நீங்கள் இது முதல்ல ஊற வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes ஹாட் வாட்டரில் ஊற வச்சா தான் இது நல்லா சாஃப்டாக ஆகும். ரொம்ப சாஃப்டாக ஆகக்கூடாது. பார்த்துடுங்க, நீங்கள் இப்படி எடுத்து தூக்கி பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிச்சின்னா வெந்துச்சுன்னா இருக்கும், ட்ரையாக இருக்கும். இது நான் இந்த மீன் இங்கே கிடைக்குங்கிறதுனால இதில் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்கள் நாட்டில் உங்கள் ஊரில் எந்த மீன் கிடைக்குதோ அதை வச்சு கூட சேம் டிஷ் பண்ணலாம். நீங்கள் மேகி மீனை வாங்கிட்டு கூட அதை வேக வச்சுட்டு இதே மெத்தடில் பண்ணலாம். எந்த மீனில் பண்ணாலும் டேஸ்ட் ஒன்று தான். இது நல்லது, ஹெல்தி ஆப்ஷனுங்கிறதுனால நான் இதை வச்சுருக்கேன். இதில் கீரையெல்லாம் கூட போடலாம். இப்போ லாக்டவுன் கீரையெல்லாம் கிடைக்கல, அதனால நான் போடல. நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதிலே சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு சேர்க்கலாம். நான் வெஜ்ஜாக செய்கிறேன். இது ப்ரான்ஸை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போடணும். அது உங்கள் இஷ்டம். இது வந்து சால்ட் லைட்டாக போடுறேன். சோய் சாஸை இப்போ ஊற்றிடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. சோய் சாஸ் 2 ஸ்பூன் வச்சுருங்க, அதை ஊற்றிடலாம். சோய் சாஸ் நான் ஊற்றினதுனால சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். சோய் சாஸ்லேயும் சால்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, வேணும்னா போடுங்க. இது சால்ட்டு நான் லைட்டாக போடுறேன். இது வந்து ஒயிட் பெப்பர் இதை போட்டுக்கணும். நமக்கு ஸ்பைஸியாக இதில் நம்ம எதுவும் போடல. சில்லி இருந்தால் போடலாம், க்ரீன் சில்லி இருந்தால் போடலாம், பச்சை மிளகா போடலாம். நான் போடல. நான் வந்து பெப்பர் டேஸ்ட் எனக்கு பிடிக்கும், அதனால பெப்பர் வந்து போட்டுக்கணும். எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் பெப்பர் போட்டுக்கணும். இதில் சுகர், ப்ரௌன் சுகர் டேஸ்டாக போடுறோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இட்ஸ் டன். ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து எப்போதுமே இந்தியன் டேஸ்ட்டு கொஞ்சம் வேணும்னு நான் பிளாக் பெப்பர் மேலாப்பில் ஸ்பைசிக்காக போட்டுருக்கேன். தட்ஸ் ஆல். இட்ஸ் டன். எந்த வெஜிடபிள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். ஆனால் இதில் கத்திரிக்காயெல்லாம் போட முடியாது. காலிஃப்ளவர் இருந்தால் போடலாம். ப்ரக்கோலி கூட ப்ரோரட்ஸாக கட் பண்ணிவிட்டு பாயில் வாட்டரில் போட்டுட்டு லாஸ்ட்டில் போடுறதுனா போடலாம். நான் அதில் இல்லை, அதனால சும்மா பார்க்கவே கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைடு பீஹுன் செஞ்சுருக்கோம். அதாவது பீஹுன் கோரிங் செஞ்சுருக்கோம். அது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Until then, bye from Geeta Chandrasekharan. Bye.